ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் சாப்டர் 7 அதாவது வேவ் ஆப்டிக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம 7.6 இருக்கும். ஆல்ரெடி 5 ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நமக்கு கொஷின்ஸ் என்னடா இவ்வளோ பெரிய கேள்வியாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு நிறைய பயங்கள் வந்திருந்தாலுமே ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு ஸ்டெப்பில் முடியக்கூடிய ஆன்சர் தான். ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், ரைட்? ஸோ நம்ம இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 7.6 கேள்வி என்ன? இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்த்துருப்போம். 2 ஸ்லிட் இருக்கும் இல்லையா? ஸோ 2 ஸ்லிட் இருக்கும். ஸோ இது வழியாக நமக்கு அந்த லைட்டை பாஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்க்ரீன் வச்சுருந்தோம். இந்த லைட் இந்த இடத்துல படும்போது எங்கே நமக்கு பிரைட் ஃப்ரின்ச்சஸ் டார்க் ஃப்ரின்ச்சஸ் அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக கண்டுபிடிச்சிருந்தோம், ரைட்? ஸோ பிரைட் ஃப்ரின்ச்சஸாக இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? n lambda d by small d, அதாவது அதனுடைய டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸு இது இந்த ஸ்லிட்டுக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை கேபிட்டல் டி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்? ஸோ திஸ் இஸ் கேபிட்டல் டி. அண்ட் இந்த 2 ஸ்லிட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஸ்மால் டியில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சரி, அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 slits are 0.15 mm apart. அப்போ இந்த 2 ஸ்லிட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.15 மில்லிமீட்டர். சரி, இது முதல்ல. அடுத்து என்ன? the light source has a focal length, சாரி வேவ் லென்த். 10th கிளாஸ் எடுத்தனால டக்குன்னு அது ஃபோக்கல் லென்த் இருந்துச்சு. ஸோ வேவ் லென்த். அப்போது இந்த ஸ்லிட்டில் இருந்து அந்த ஸ்க்ரீனுக்கு போகக்கூடிய அந்த லைட்டினுடைய வேவ் லென்த் லேம்டா என்ன சொல்கிறாங்க? 450 நானோமீட்டராம்ப்பா. 450 நானோமீட்டர், which is nothing but 10 to the power -9 மீட்டர் வேவ் லென்த் ஆஃப் த லைட். அடுத்து என்ன சொல்கிறாங்க? த ஸ்க்ரீன் இஸ் அவே. எவ்வளோ? 2 மீட்டர் அவே. அப்போது கேபிட்டல் டி இஸ் நத்திங் பட் 2 மீட்டர். இதே தான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி, கிவன் டேட்டா. அப்போ இதிலேருந்து நமக்கு 3 கேள்வி 4 கேள்வி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ முதல் கேள்வி என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச். செகண்ட் ரெண்டாவது 2 and also the third dark fringe from the central maximum. ரொம்ப சிம்பிள். நமக்கு பிரைட் ஃப்ரிஞ்சினுடைய இது என்னது நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் லெட் மீ ரைட் தட் இஸ் பிஎஃப்னு வச்சுப்போம். பிரைட் ஃப்ரிஞ்சஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? n டைம்ஸ் lambda capital D by small d. இது பிரைட் ஃப்ரிஞ்சுக்கான ஃபார்முலா. நம்ம இதை ஆல்ரெடி அந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட்டில் பார்த்துருந்தோம். இதே டார்க் ஃப்ரிஞ்ச், ரைட்? ஸோ டார்க் ஃப்ரிஞ்ச் என்ன சொல்லலாம்? 2n-1 அதே lambda d by small d, ரைட்? இதே தான் நம்ம அந்த வித்துக்கும் பார்த்துருந்தோம். வித்துக்கு பார்த்தீங்கன்னா lambda d by small d, வித்து இந்த ஃப்ரிஞ்சினுடைய வித்து. இது பார்த்தீங்கன்னா பிரைட் ஃப்ரிஞ்சஸ் டார்க் ஃப்ரிஞ்சஸ். பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச். அப்போது இந்த எண்ணுக்கு பதிலாக வி வில் ஆட் 2 என்ன செகண்ட், ரைட்? அடுத்து என்ன சொல்கிறாங்க? டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார் த தேர்ட் ஒன். அப்போது இந்த எண்ணுக்கு பதிலாக 3ன்னு ஆட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் வித்தியாசம், சரியா? பொறுமையாக பாருங்கள். நம்ம அப்படி டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு. அப்போ பிரைட் ஃப்ரின்ச்சஸ் லெட் அஸ் ரைட் தட் இஸ் பிஎஃப் which is equal to n-க்கு பதிலாக 2 into lambda என்ன? வேவ் லென்த் 450 into 10 to the power -9 என நானோ. டின்றது என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்க்ரீன். அப்போது 2 மீட்டர். ஸோ 2 டிவைடட் பை ஸ்மால் டி. அது என்ன? இந்த ஸ்லிட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 0.15 mm which is nothing but 10 to the power -3 மீட்டர். சரி, இது பிரைட் ஃப்ரிஞ்சுக்கான டேட்டாஸ். ஸோ இதை நம்ம நார்மலாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பிஃபோர் தட் நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை பை 100 அண்ட் டிவைட் பை 100.
அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 100 பண்ணும்போது இந்த 0.15 என்னமா மாறிடும், 15ஆக மாறிடும். சரி, 15ஆக நமக்கு மாறிடும். அப்போ என்ன பண்ணலாம், இது 5 3s are இங்கே பாரு 590 டைம்ஸ் வந்து 450. அடுத்து பாரு 3 1s are 330 டைம்ஸ் வந்து 90. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அப்போ பாருங்கள், வேறு எதனா பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் we can do. என்ன பண்ணலாம், இந்த 10 to the power -3 மேலே போயிடுச்சுன்னா +3. அப்போ +3 -9 becomes -6. அப்போ இது என்ன ஆகிடும், -6ன்னு மாறிடும். இந்த இது வந்து இதோட நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ இதுக்கு வேலை இல்லை. வேறு யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 2 இருக்குது, இந்த 30 இருக்குது, இந்த 2 இருக்குது, 10 to the power -6 இருக்குது. அப்போ இந்த 100 into 10 to the power -6 which becomes -4. அப்போ -4 10 to the power -4 நமக்கு இருக்குது. மிச்சத்தெல்லாம் பாருங்களேன், இந்த 2 into 30 into 2, அப்போது 2 into 2 வந்து 4 into 30 வந்து 120. 4 3s are 12. அப்போ அந்த 0 120. அப்போ 120 சாரி 120 இல்லையா, 120 into 10 to the power -4. So which is equal to ஒரு 0 நம்ம மல்டிப்ளை பண்ணி இதோட இதை மல்டிப்ளை பண்ணால் this becomes 10 to the power -3. அப்போ 12 into 10 to the power -3 and this is nothing but 12 mm. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் ஃப்ரின்ச்சஸுக்கு. டார்க் ஃப்ரின்ச்சஸும் அதே தான். என்ன பண்ண போகிறோம், இந்த 2n - 1 lambda d by d இல்லையா. ஸோ இந்த lambda d by d உடைய வேல்யூ தான் இதுப்பா. பாரு, இது அப்படியே இருக்கா, lambda d by d உடைய வேல்யூ இதுதான். இந்த 2 மட்டும் இங்கே இருக்குது. அப்போ எப்படி சொல்லலாம், இந்த 450 இந்த 0.15 எல்லாமே அப்படியே டிட்டோ. அப்போ இதில் நமக்கு மிச்சம் என்ன இருந்தது, 10 to the power -4 இருந்தது. இந்த 2 இருக்குது, இந்த 30 இருக்குது, அதுதான் இது. அப்போது 32 சார் எவ்வளோப்பா, 60. அப்போது டைரெக்டாக எழுதிடுறேன், இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போது 60 சரியா, எது இதோட வேல்யூ 32 சார் 60 10 to the power -4 சரியா, 10 to the power -4. இந்த 2n - 1ன்னு இருக்குது பாருங்கள், அதை இப்போ நம்ம பார்க்கலாம். தேர்டு ஃப்ரின்ச்சஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னுக்கு பதில் 3. அப்போ 2 3s are 6. 6 - 1 becomes 5 இல்லையா, 5. அவ்வளோதான். இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்லை. அப்போது வெறும் 5. அப்போ 5 into 60 எவ்வளோ வருது, 30 வருது. ரைட். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரைட் அண்ட் எஸ் அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக பை 2 வரும் ஃபார்முலாவில், பை 2 ரைட். அப்போது இங்கே டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்குது, சரி தானே. ஸோ அப்போது திஸ் பிகம்ஸ் 2 1 time 3 2 0 30. அப்போது 30 into 5 150. அப்போ 150 10 to the power -4 mm சாரி மீட்டர். அப்போ இதை நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போது ஒரு 0 இதை மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 15 into 10 to the power -3 மீட்டர். இது எப்படி எழுதலாம், 15 mm சரியா. அப்போ இது 12 mm, இது வந்து பார்த்தீங்கன்னா 15 mm. முடிஞ்சதுப்பா. ரைட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, we have find the fringe width. ஃப்ரிஞ்சினுடைய வித் என்ன, ஸோ we know that இல்லையா. ஸோ lambda d by d. ஸோ lambda என்ன, just now we foundப்பா, எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ என்ன பாருங்கள், இந்த lambda d by d மட்டும்தான். அப்போ lambda என்ன 450 நானோ, டிஸ்டன்ஸ் என்ன 2 மீட்டர், டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் என்ன 0.15 into 10 to the power -3. அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 100. அப்போ திஸ் பிகம்ஸ் 15 இது பார்த்தீங்கன்னா 15 1 time 15 30 time சரிதானே.
எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே 10 to the power -3 இருக்குது. இதை நம்ம கேன்சல் பண்ணால் திஸ் பிகம்ஸ் -6. இந்த -6 100ஓட பண்ணால் -4. அப்போ இதுவும் போயிடுச்சு. அப்போ 3 2s are 60. 60 into 10 to the power -4 இல்லையா? 60 into 10 to the power -4 மீட்டர். அப்போ இந்த ஒரு 0 இதோட மல்டிப்ளை பண்ணனா 6 into 10 to the power -3 மீட்டர். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் 6 millimeter. முடிஞ்சது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரைட்? ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த ஃபார்முலா ஃபார் பிரைட் ஃப்ரின்ச்சஸ், ஃபார் டார்க் ஃப்ரின்ச்சஸ். நான் பண்ண அதே தப்பு தயவு செஞ்சு நீங்களும் பண்ண தேவையில்லை. 2n - 1 divided by 2. இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ரொம்ப கிளியராக பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் இது. அடுத்து பாருங்கள், மூணாவது கேள்வி என்ன கேட்குறாங்க? ஹவு வில் த ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் சேஞ்ச் இஃப் த ஸ்க்ரீன் இஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் த ஸ்லிட். அப்போது இந்த ஸ்க்ரீனை இந்த ஸ்லிட்டிலேருந்து தூரமாக இப்போ 2 மீட்டர்லேருந்து ஒரு 10 மீட்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இதனுடைய ஃப்ரிஞ்ச் வித் இந்த பிரைட்னஸ் மாறுமா மாறாதான்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் வெரி சிம்பிள். பிரைட்னஸ் தான் கேட்குறாங்க இல்லையா? ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் மாறுமா மாறாதா, இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, அதுதான் வந்து நமக்கு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். வாட் வி நோ அப்படின்னா இந்த ஃப்ரிஞ்ச் எல்லாமே பாருங்கள், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ். இந்த பிரைட் ஃப்ரின்ச்சஸும் டைரக்ட்லி டிபெண்ட் அப்பான் த டிஸ்டன்ஸ், டார்க் ஃப்ரின்ச்சும் டைரக்ட்லி டிபெண்ட் அப்பான் த டிஸ்டன்ஸ். அண்ட் நாட் ஒன்லி தட், இந்த ஃப்ரிஞ்ச் வித்து கூட பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சின்ஸ் பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அண்ட் த ஸ்க்ரீன், நான் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த ஃப்ரிஞ்ச் வித்தாக இருந்தாலும் சரி, டார்க் ஃப்ரிஞ்சஸாக இருந்தாலும் சரி, பிரைட் ஃப்ரிஞ்சஸாக இருந்தாலும் சரி, இட் வில் சேஞ்ச். அப்போது இஃப் ஐ இன்க்ரீஸ் த டிஸ்டன்ஸ், fringe also increases. If I decrease the distance, fringe also decreases. ரைட். ஸோ இதுதான் வந்து நம்ம இதிலிருந்து சொல்ல போகிறோம். ஏன்னா ரெண்டுமே எப்படி இருக்குது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரைட். ஸோ அடுத்து 4வது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் வில் ஹேப்பன் டு த ஃப்ரிஞ்ச் வித் இஃப் த ஹோல் செட்டப் இஸ் இம்மர்ஸ்ட் இன் வாட்டர். அப்போது இந்த மொத்த செட்டப்பையும் நான் அப்படியே தண்ணிக்குள்ளே வைக்கிறேன். ஆனால் அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 4/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4/3 என்ன கேட்குறாங்க? ஃப்ரிஞ்சினுடைய வித்து. ஸோ வாட் வி நோ, ஃப்ரிஞ்ச் வித்தினுடைய ஃபார்முலா, திஸ் இஸ் ஃபார் மீடியம் இன் ஏர். ஸோ லாம்டா d/d. என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த மொத்த செட்டப் அப்படியே தண்ணிக்குள்ளே வைக்கிறேன். இப்போ தண்ணிக்குள்ளே வைக்கும்போது என்ன ஆகும்? இதனுடைய டிஸ்டன்ஸ் மாறுதா? கண்டிப்பாக மாறலை. இந்த ஸ்லிட்டினுடைய டிஸ்டன்ஸ் மாறுதா? அதுவும் மாறலை. வேவ் லென்த் மாறுமா? அதுவும் மாறலை. அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அந்த 10th ஸ்டாண்டர்ட் லைட்டுன்னு ஒரு லெசனில் படிச்சிருப்போம். அதில் மட்டுமா இந்த ரே ஆப்டிக்ஸ், வே ஆப்டிக்ஸில், இந்த ரே ஆப்டிக்ஸில் குறிப்பாக அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ், அந்த ரிஃப்ராக்ஷனு, ஸ்னெல்ஸ் லா, ஸ்னெல்ஸ் விண்டோ, இதிலெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு லைட்டு வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு ட்ராவல் ஆகும்போது, எஸ்பெஷலி when it travels from rarer medium to denser medium, அந்த லைட்டினுடைய வேகம் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அஃப்கோர்ஸ் வேகம் டிக்ரீஸ் ஆகுதுன்னா எனக்கு வேவ் லென்த்தும் டிக்ரீஸ் ஆகணும். அது என்ன சார்? அதாவது நம்ம என்ன பார்த்துருந்தோம், C which is equal to, இது வந்து ஃப்ரீக்குவென்சி அண்ட் இது வந்து வேவ் லென்த்து. ஸோ C வந்து ஈக்குவல் டு ஃப்ரீக்குவென்சி இன்ட்டு லேம்டா, அதாவது வேவ் லென்த். ஃப்ரீக்குவென்சி இன்ட்டு வேவ் லென்த் இஸ் நத்திங் பட் ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்னு பார்த்துருந்தோம். இப்போ என்ன ஆகுது, ஒரு லைட்டு வந்து ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் போகும்போது அந்த லைட்டினுடைய வேகம் மாறுது. அப்போ ரேரர் டு டென்சர்னா, டென்சரில் போகும்போது லைட்டுடைய வேகம் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ லைட்டுடைய வேகம் டிக்ரீஸ் ஆகும்போது சின்ஸ் தீஸ் டூ ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இதுவும் டிக்ரீஸ் ஆகும், இதுவும் டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? இந்த இடத்துல நம்ம டிஸ்டன்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கிறோம், இந்த டிஸ்டன்ஸையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். இது வந்து ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும், இது இந்த 2 ஸ்லிட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போது இந்த ஹோல் செட்டப்பை நான் தண்ணியில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா ரேரர்லேருந்து டென்சர், ஆப்வியஸ்லி எனக்கு லென்த்து வந்து மாறும், அதாவது வேவ் லென்த் வந்து மாறுது. அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட்டு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வேவ் லென்த் என்ன ஆகும்? அதுவும் டிக்ரீஸ் ஆகும். அப்போது திஸ் இஸ் ஃபார் ரேரர் அப்படின்னு வச்சுப்போம், பிஃபோர் இம்மர்சிங் இன்டு த வாட்டர்.
அப்போ அது ஆஃப்டர் என்ன ஆகும், இந்த பிரிஞ்ச் அதாவது ஃப்ரிஞ்ச் வித்தும் வந்து மாறும். எப்படி மாறும், டிஸ்டன்ஸும் சேம்ப்பா, இந்த டிஸ்டன்ஸும் சேம்ப்பா, ஆனால் எனக்கு லேம்டா வந்து மாறுது. அதுதான் இங்கே விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் பார், எல்லாமே டிஸ்டன்ஸை ரெண்டு டிஸ்டன்ஸும் சேம், இந்த லேம்டா மட்டும் மாறுது. ஏன்னா எனக்கு மீடியம் மாறுறனால, ஏன்னா சி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த்து, ரைட். நமக்கு மீடியம் மாறுறனால அதுவும் எனக்கு மாறிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் இன் ஏர் பை வேவ் லென்த் இன் மீடியம், ஏதோ ஒரு மீடியம். இங்கே அந்த மீடியம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, வாட்டர். அப்போ இது தானே அது வாட்டரில் இருக்கக்கூடிய வேவ் லென்த். ஸோ திஸ் பிகம்ஸ், நல்லா கவனிங்க, அப்போ லேம்டா டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை என். அப்போது இது இப்படிங்க வந்துடுச்சு இது. அப்போது லேம்டா டேஷ் என்ன சொல்லிடலாம், லேம்டா பை என்னன்னு சொல்லலாமா. அப்போ லேம்டா டேஷ் என்ன சொல்கிறேன், லேம்டா பை என், இந்த கேபிட்டல் டி அந்த ஸ்மால் டி, சரிதானே. இதை பாருங்கள், இந்த ஹோல் செட்டப்பை நான் என்ன சொல்லலாம், திஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ரிஞ்ச் வித். அப்போ இந்த ஃப்ரிஞ்ச் வித்தை நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், ஜஸ்ட் நோ வி ஃபவுண்ட் ஹியர். இப்போ இந்த ஃப்ரிஞ்ச் வித்து பார்த்தீங்கன்னா 6 mm. அப்போ இதை என்ன சொல்லலாம், 6 mmன்றதை 10⁻³ டிவைடட் பை என்னன்றது என்ன, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ அது என்ன 4/3, அப்போ 4/3. ஸோ அதனால் இங்கே இன்ட்டு 3, சரியா. ஸோ அதான் நம்ம இங்கே சொல்கிற வேறு எதுவுமே கிடையாது, 3/4. 4/3 வந்து என்ன ஆகிடும், இங்கே 3 மறுபடியும் இன்வெர்ஸ், மறுபடியும் மேலே போகும் 3 ஆகிடும். அப்போது இது 2, அதாவது 2 2s are 2 3s are. அப்போ இது 2 1 டைம், இது வந்து 1.5ன்னு வரும். அப்போ 1.5 × 3 எவ்வளோ வரும் பாருங்கள், 3 × 1.5. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15, இது பார்த்திங்கன்னா 3 45 ஒரு டெசிமல், அப்போ 4.5 which is equal to 4.5 into இந்த 10⁻³ which is nothing but mm சொல்லிக்கலாமா, மில்லி மீட்டர். அப்போது இந்த புதுசு இதனுடைய ஃப்ரிஞ்ச் வித்து பார்த்திங்கன்னா பாருங்கள் குறைஞ்சிருக்கா, இங்கே 6 mm, இங்கே பாருங்கள் 4.5 mm. ஸோ இது தாம்மா கான்செப்டை, பொறுமையாக பாருங்கள். அண்ட் பிஃபோர் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அந்த கான்செப்டை பாருங்கள். அதுக்கப்புறம் டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.